Good morning, students. I am Vetri Chelvi from Vetri and Vetri Need Chemistry. நம்ம இப்போ இந்த லெசன்ல சாலிட் ஸ்டேட்ல செல்ஃப் எவாலுவேஷன் பார்க்க போறோம். மூணாவது கொஸ்டின். இப்போ அணு நிறை 60 உடைய ஒரு தனிமத்தின் முகப்பு மைய கனசதுர அலகு கூட்டின் விளிம்பு நீளம் 4 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டில் அதன் அடர்த்தியை கண்டறிக. ஒரு வாட்டி படிச்சாச்சு. படிக்கிறப்பயே அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அணு நிறை கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்களை எம்சிக்யூ நீட் ஜேஇக்கு எப்படி அப்ரோச் பண்றதுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அதனால எப்படி வேகமா செய்யறதா நான் சொல்லித்தரேன். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிஸ்டமேட்டிக்கா இருக்காது, ஃபாஸ்டா எப்படி பண்றது. இப்ப அணுநிறை இது இல்லைங்களா கொடுத்தது, அதுதான் என்கிட்ட சிஸ்டமேட்டிக் டீச்சிங் நான் கொடுக்கறது இல்லை. நான் ஃபாஸ்டா பண்றதுதான் கொடுப்பேன். அணுநிறை உள்ள தனிமம் இருக்கு இல்லையா, அப்ப பக்கத்தால் அதோடைய மோலார் மாஸ் எழுதிக்கோ 60 கிராம் பெர் மோல். இப்படிதான் நீ அப்ரோச் பண்ணணும். அடுத்தது முகப்பு மையவா, அப்ப எஃப்சிசின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல NSC கொட்டு 4ன்னு எழுதுறேன். கூட்டின் விளிம்பு நீளம் போட்டுட்டாங்க. என்னது AC கொட்டு 4 × 10⁻⁻10 மீட்டர். அதாவது ஆம்ஸ்ட்ராங், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறதால அது 10⁻⁻10 மீட்டர்னா அது சென்டிமீட்டரா மாத்தணும். எப்போதுமே மீட்டரை நீ சென்டிமீட்டரா மாத்தணும்னா ஹையர் டு லோயர். அப்ப இன்ட்டு 10⁻². அப்போ உனக்கு இது என்ன வருது? 4 × 10⁻⁻8 சென்டிமீட்டர். முடிஞ்சிருச்சா? இப்ப இது எல்லாத்தையுமே அப்படியே ரெடி பண்ணிட்டோம். இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி தான் நான் படிச்சேன். அடுத்த வாட்டி என்ன பண்ணிருக்கேன்னா இது மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். அதனால மிஸ் வேகமா நடத்துறாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாது. வேகமா நடத்தினா இன்னொரு வாட்டி திரும்ப நீ ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. நான் உங்களை எதுக்கு எடுத்துட்டு போறேன்னா ஃபாஸ்டா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? சரி, இப்ப டென்சிட்டி இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? டென்சிட்டி வேணும். இப்ப ஃபார்முலா என்னது? டென்சிட்டி = எஸ். இப்ப நான் ஃபார்முலா எழுதி சொல்லி தரேன். அடுத்த வாட்டில இருந்து ஃபார்முலாலாம் ஸ்ட்ரைட்டாவே நீ போட்டாகணும். சரி, ஓகே. எவ்வளவு வேகமா அந்த சம போறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்பீடு தான் பார்க்கணும். ஸோ டென்சிட்டி = now pen is not cooperating. எஸ், டென்சிட்டி = n. அடுத்தது what is it called? molar mass divided by Avogadro number and A³. இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இதோட யூனிட் கிராம் பெர். இதுல வர டென்சிட்டியோட அலகு என்னவா இருக்கணும்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். n FCCங்கிறதால 4 இன்ட்டு அணுநிறை 60 டிவைடட் பை அவகோட்ரோ நம்பர் 6.022 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு A³ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, 4 இன்ட்டு இந்த இடத்துல நம்ம இருக்கு 4 இன்ட்டு எஸ் எஸ்மா. இங்க பாருங்க, இது சின்னதாக்கிப்போ. எஸ், இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். இப்ப அதை நம்ம கொடுக்குறோம் 4 × 10⁻⁻8. திஸ் இஸ் த ஹோல் கியூப். இப்ப பாருங்க, இந்த 4 பார்த்ததுமே நம்ம இன்னும் ஃபாஸ்டா போகலாங்கிறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். எஸ், இப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்ல வரேன். இதை நீங்க என்ன பண்றீங்க, இப்ப அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணி போறீங்க. ஓகேவா? 6.022 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு 4 × 4 × 4 இன்ட்டு 10⁻⁻24. அடுத்தது என்னன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டக்குன்னு அடின்னு சொல்லிடுவேன். இங்க போனீங்கன்னா ஒரு -1 இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு 4 நீ டக்குன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதோட முடியுது. இப்போ உனக்கு அடுத்தது என்ன வருது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல எழுதுறேன். எஸ், எழுதுவோம். 60 டிவைடட் பை 6.022 இன்ட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா உனக்கு வெறும் 4 16 2 4 இருக்கு 16 போட்டுக்கும் இன்ட்டு 10⁻⁻1. இந்த 10⁻⁻1 மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? 600 மாறிடும். ஸோ 600 டிவைடட் பை 6.022 இன்ட்டு 16. இப்ப இதை அவ்வளவுதான். இது மேல நான் எடுத்துட்டு போயிட்டேன், அது 600 மாறிடுச்சு. இப்ப இந்த 0 போட்டது அதனாலதான். ஓகே, இப்ப நம்ம இது உனக்கு கடினமா இருக்கு. இந்த இடம் பெரிய நம்பரா இருந்தா நானே சொல்லுவேன், பெரிய நம்பரா இருந்தா கேன்சல் பண்ண கடினம் அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணுவோம், இன்ட்டு 10ன்னு வச்சுப்போம். அப்ப கேன்சல் பண்றது ஈஸியாக இருக்கும். அப்ப இதை 4ஆல நம்ம டிவைட் பண்ணிப்போம். 16 இது 1 5 15. ஸோ இப்ப உன்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இப்ப உன்னுடைய 15 இன்ட்டு 10 150 போட்டது திரும்ப எடுத்துக்கிட்டு 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 8 0.6 ஓகே, இது ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒர்க் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்.
இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 150 எதால டிவைட் பண்ணும் 24ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். 150 24. 100க்கு உனக்கு எத்தனை வாட்டி இருக்கும்? 4 இருக்கும். 50க்கு 2 ஸோ 6 போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா 24 மீதி 2 இதை பண்ணு 13 14 புள்ளி உனக்கு இப்போ என்ன வருது 0 சார் 6 ஓகேவா. தென் இதோட 0 போட்டுக்கிறீங்க. இப்போ உனக்கு இது 2 வாட்டி வருது. ஸோ 48 வந்துருச்சா? 10ல் 4 போச்சுன்னா 6 ஓகே. இப்போ நான் 2 வாட்டி இப்போ வந்து 8 போச்சுன்னா 2 5ல் 4 போச்சுன்னா 1 அடுத்தது வந்து 0. இப்போ உனக்கு இது வந்து 5 வாட்டி வரும். 20 மீதி 12 ஓகே. 20 மீதி 2 ஓரஞ்சு 10 11 12 ஓகே. now what you are getting is 6.25. இப்போ இதுதான் இதோடைய அடர்த்தி. அழகாக நம்ம எழுதலாம். கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இஸ் த டென்சிட்டி. ஓகே. இது நம்மளுடைய போர்டு எக்ஸாமுக்கு நம்ம எங்கேயாவது எம்சிக்யூ கேட்டாங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது எம்சிக்யூ ஏன் கேட்டாங்க அப்படின்னா இது நீட்டுக்கு வந்து 2024ல இந்த லெசன் டெலீட்டட். சாலிட் ஸ்டேட் வந்து நீட்டுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீட்டு 2024க்கு சாலிட் ஸ்டேட் லெசன் டெலீட்டட். +2 படிக்கிறேன். இது வந்து டெலீட் ஆகி இருந்தது. டெலீட்டட் பட் இப்போ வர நீட்டுக்கு வந்து உண்டா இல்லையான்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் தெரியும். அதனால இந்த லெசனை திரும்ப நான் சொல்றது போர்டு லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணனா போதுமானது. திஸ் இஸ் இனஃப். சப்போஸ் உனக்கு இதுவே நான் நீட்டுக்கு போறேன் எக்ஸாம் ஹால்லனா என்ன பண்ணுவேன்னா 150/24 இல்லைங்களா அப்ராக்சிமேட்டுக்குள்ள போயிடும். அப்ப இதை என்ன பண்ணிடுவேன்னா அப்ராக்சிமேட்டா நீ 150/25ன்னு வச்சுக்கோ. நல்லா ஈஸியா கேன்சல் பண்ணலாம். 100க்கு வந்து 4 வாட்டி இது 5. ஸோ உனக்கு அப்ராக்சிமேட்டா ஆன்சர் வந்து 6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு வந்திருக்கு. எம்சிக்யூவாக இருக்கும்போது அந்த ஆப்ஷனை போய் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் போர்டில் வந்து நீ வந்து என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டு தான் ஆகணும். அப்போதான் உனக்கு வந்து மார்க் கிடைக்கும், ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ எதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய வேகத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிகமாக்குறீங்க. ஸோ நான் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங். இப்போ இந்த கொஸ்டினை 2 விதமாக அப்ரோச் பண்ணியிருக்கேன். டக்குன்னு இந்த ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டை சென்டிமீட்டர் எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன். இதை போட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஓகே யூ கேன் கெட் த ஆன்சர். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.